Hello students, welcome back to our channel மாணவர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரோட 1 மார்க் குருவினா சிறுவினா நெடுவினா கட்டுரை கதை பகுதி எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணவர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ மொத்த மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 10th தமிழ் 100 மதிப்பெண். இதுல 1 மதிப்பெண் வினாக்கான ஆன்சரை பார்க்கலாம். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மணி வகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலரும் வினவுதல் எது வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொழல் வினா. ஆப்ஷன் பி கொழல் வினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? தேர்டுக்கு காடு. தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ளது எதை குறிக்குது? சிலப்பதிகாரம். அடுத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையினை சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது எதன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். மலர்விழி பாடினால் இத்தொடர் வந்து எதை குறிக்குது? ஸோ தொடர்னாலே தொடர்மொழி தான். 7வது கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது. இப்போ 7வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றின் பாடல். மெய்கீர்த்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ புலவர்களால் எழுதப்பட்டு இதுதான் கரெக்டு. அடுத்து 9th பார்க்கலாம். 9th பொறுத்த வரைக்கும் அறிஞரும் நூல் அறிஞராது நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேற்றுமை உறுப்பு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம் தான் வந்து கரெக்டு. அடுத்து 11 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி காலுடை காலால் உடைத்தல். அதே மாதிரி பாடலை படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது வினாவுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ எம் கூட்டல் தமிழ் நா. நெக்ஸ்ட் செந்தமிழ் என்பது எதை குறிக்கிறது? பண்பு தொகை. 14க்கான கரெக்டான ஆன்சர் வந்து சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மொழி இணை. 15 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இ. ஸோ இதில் கூட குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிச்சுக்கோங்க. வசன கவிதை ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி தேர்வுக்கு கேட்கப்படுது. இதை நல்லா பார்த்துக்கணும். குறிப்பு வரைக அவயம். மண்ணும் சிலமே மணிமே கலை வடிவமே. தாவரங்களின் இளம்பயிர் வகை பெயர்களை சொற்களில் 4 எழுது. முயற்சி என தொடங்கும் திருக்குறள். சொற்களில் மறைந்துள்ள தொகையினை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வெண்பாவிற்கான ஆசிரியப்பாவின் ஓசைகள். கலை சொற்கள் தருக ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம்பயிர் வகைகள் 3 பெயர்களை தொடரில் அமைக்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. கம்பராமாயணம் குறிப்பு வரைக. தமிழனினை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை? அடிப்புறாமல் எழுதும் மனப்பாட பாடல். அதே மாதிரி தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி. இது ஒரு முக்கியமான வினா. தீவக அணியினை விளக்கி அதன் வகைகளை எழுதுக. நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள். பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுந்துள்ளது. இதனால் இரவில் சாலை செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகள். அடுத்து படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. இன்சொற்கள் பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 எழுது. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3x8 சங்க காலத்து அறங்கள் இன்றைக்கு தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டு தந்து விரிவாக விளக்குக. தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாதிற்கான தேவை குறித்து தமிழ்மன்றத்தில் பேசுவதற்கான உரை கருத்துக்களை எழுதுக. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை. முன்னுரை சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறி, விபத்துகளை தவிர்ப்போம். குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியே மகத்தான பணி தலைப்பில் கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேங்களோட கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ இருக்குது. ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. 10th வந்து பார்த்திங்கன்னா மே 2022 பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்தது. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். ஸோ 1 மார்க் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மணி வகை, கொழல் வினா, அதே மாதிரி காடு, சிலப்பதிகாரம், பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஸோ அது கீழே 2 மார்க்லாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை.
அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் நெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன. சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் இந்த மாதிரி ஒரு கீ ஆன்சரை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் ரிலேஷன் நடக்கும். பகுபத உறுப்பிலக்கெல்லாம் நீங்கள் பிரித்து காட்டினாலே 1 மார்க்கு. வாழ்க பகுதி கா வியங்கோல் வினைமுற்று. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் வேல்யூஷன் வந்து நடக்கும். 29 வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று நடுவதற்கு வாங்கினேன், வயலில் நெல் நட்டேன், தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ இதில் இருக்கிற மாதிரி கீ ஆன்சர் கரெக்டாக எழுதினாலே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் பேப்பர் ரிலேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் 1 மார்க்கு குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கராசரி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டை தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி.